இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது யுரேனஸ். இது ஒரு கிரகம். வெகு அபூர்வமா தான் நம்ம பார்க்க முடியும். டெலஸ்கோப்ல தான் பார்க்கலாம். அதனால இத பத்தி நமக்கு அவ்வளவா தெரியறதில்ல. வில்லியம் ஹெர்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சார். இதோட குறுக்களவு பார்த்தீங்கன்னா 29,000 மைல். இது சூரியனுக்கு வெகு தூரத்துல இருக்கு. இது சூரியனை சுற்றுறதுக்கு 84 வருஷம் ஆகுமா. இது வியாழன், சனி கிரகங்களை போல வாயுக்களால நிறைஞ்சதுதான். இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னா, மற்ற கிரகங்கள் யாவும் தங்களை தாங்களே சுற்றி கொள்ளும் போது சற்றே தான் சாஞ்சிருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா பூமி 23 டிகிரி சாஞ்சிருக்கும். ஆனா யுரேனஸ் பாத்தீங்கன்னா 98 டிகிரி அளவு சாஞ்சிருக்குமா. யுரேனஸ்க்கு 5 சந்திரன்கள் இருக்கிறாங்க. அதுல 3 சந்திரன்கள் 1500 மைல் குறுக்களவு இருக்காம். இதோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா ரொம்பவும் குளிர்ச்சியானது. அதாவது -210 டிகிரி செல்சியஸ்னா பாத்துக்கோங்களேன். இது தன்னைத்தானே சுத்திக்கும். அதுக்கு 10 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்துக்குதாம். இதுக்கு வளையம் இருக்கான்னு பார்த்தா ஆச்சரியமா 1977ல தான் சனி கிரகத்தை போல யுரேனஸ்க்கும் வளையங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவை மேலிருந்து கீழ் நோக்கி ஓடுதான். மொத்தம் 9 வளையங்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் வளையங்களிலும் பனிக்கட்டி துகள் தான் இருக்கணும்னு கருதப்படுகிறது. இது 20 மைல்ல இருந்து 70 மைல் வரை அகலமா இருக்கு. இது யுரேனஸ் கிரகத்திற்கு 27,000 மைல் தாண்டி தாங்க இருக்கு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அறிவியல் விஷயங்கள் அனைத்துமே ஆச்சரியம்தான். ஆனா அதை கண்டுபிடிச்ச அறிவியலாளர்கள் எவ்வளவு ஆச்சரியமானவர்கள் நம்மளுக்கு இல்லைங்களா நண்பர்களே? வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் மீண்டும் இணைவோம். நன்றி.